கோதுமை மாவு, அரிசி மாவு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், உப்பு, வெங்காயம், எண்ணெய், கொத்தமல்லி இலை. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, அது கூடவே ஒரு சிட்டிகை இட்லி சோடா போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஊற விட்டுட்டு இந்த கேப்பில் நம்ம சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, பூண்டு, கொஞ்சம் புளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை. ஒரு ஜாரில் இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னி தாளிச்சிடலாம். அது கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் போட்டுடலாம். மாவு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டாச்சு. இப்போ தோசை ரெடி பண்ணிக்கலாம். கிறிஸ்பி கோதுமை தோசையும் பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி.